ஹாய் ஹலோடா பெரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல ஹார்ட்லெஸ் கிங்ல மீட் பண்ணி. நான் இன்னைக்கு ஹார்ட்லெஸ் கிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே அந்த கமெண்ட் எல்லாம் தான். ஏன்னா அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு ஹார்ட்லெஸ் கிங் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஐடியா இல்லாட்டினாலும் அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் நான் திருப்பி இதை தொட்டேன். இல்லாட்டினா இதை தொட்டு இருந்திருக்க மாட்டேன். வேணா இதை தொட்டாலே எனக்கு எங்கேயாவது ஒரு பக்கத்து அடி விழுந்துருது அப்படின்ட்டு தான் நான் இதை தொடுறதே இல்லை. ஆனால் அவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ப்ளீஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு இருந்தாங்க. இல்லாட்டினா மூவியாவது போட சொல்லிலாம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு இதை எப்போவா கண்டினியூ பண்ணணுன்னு தான் ஆசை. அதனால தான் நான் எப்போவே தொடலாம் அப்படின்ட்டு மாதிரி வந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். சரிடா, நம்ம வளவலன்னு பேசலாம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஜிம்னா தான் அப்படியே ரொம்ப பயத்துல இருக்கிறான். ஜேகே என்ன பண்ற ஜேகே, என் கையை விட ஜேகே, எனக்கு வலிக்கணும் ஜேகே, என்னை விட்டு தள்ளி போ. இப்ப ஜேகே தான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் அப்லேயே அப்படியே கிட்டக்க வரான். ஜிம்னா அவனை பாக்குறதுக்கு தயாராவே இல்லை. ஜிம்னா அப்படியே தயாங்க தான் இருப்ப பாக்குறான். தயாங் எந்திரி, தயாங் தயாங் இங்க எந்திரி, தயாங் டேய் எந்திரா அப்படிங்கிற மாதிரி அவனை எழுப்பிக்கிட்டே இருக்கான். ஆனா தயாங் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஜிம்னாக்கு இன்னும் ரொம்ப அப்படியே அழுகையா வருது. ஜேகே ப்ளீஸ் என்ன விட்டு, ஏன் நீ இப்பெல்லாம் பண்ற, என்னை விட்டு தள்ளி போடா. இங்க பாரு பேபி, என்னால எப்படி உன்னை விட்டு தள்ளி போக முடியும்? இங்க இருக்கிற எல்லா பொருளுமே எனக்கு சொந்தம். இந்த நாட்டோட கிங்குடா. இங்க இருக்கிற புல் பூண்டுல இருந்து எல்லாமே எனக்கு சொந்தம். அப்படிங்கும் போது நான் ஆசையா கொண்டு வந்த நீ மட்டும் எனக்கு எப்படி சொந்தம் இல்லாம இருப்ப? சும்மா சொல்லக்கூடாது, தக்காளி தலண்டா இருக்கு. ஆனா என்ன, உன்கிட்டக்க வந்தாலே கத்திக்கிட்டே இருக்க. குளத்துல என்ன சொன்ன, நீ என்ன குப்பை மாதிரி ஒதுக்கி வச்சிருவேன் தானே சொன்ன. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி சொல்லியிருப்ப. இந்த கிங்க பார்த்து சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்னாவோட சின்னதா அப்படியே டைட்டா நெருக்குறான். ஜிம்னாக்கு அது அப்படியே ரொம்ப பெயினா இருக்கு. ஜிம்னா அப்படியே நிமிர்ந்து ஜேகேவை தான் பாக்குறான். அவன் கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸா இருக்கு. அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இங்க பாரு ஜேகே, நீ அப்பாவை கொன்னுட்ட, என்னோட ராஜ்யத்தை உனக்கு கீழே எடுத்துக்கிட்ட, பத்தாக்குறைக்கு என்னையும் ஒரு அடிமை மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்க. உனக்கு இன்னும் வேற என்னடா என்கிட்ட இருந்து வேணும்? ஏன்டா இப்படி என்னை டார்ச்சர் படுத்துற? ஒரு கிங்கா இருக்கிறவன் அவன் நாட்டு மக்கள் எல்லாருமே பாதுகாப்பான். ஆனா நீ என்னடா பண்ணிருக்க? சும்மா இல்லாம தயாங்கோட பேரண்ட்ஸ மிரட்டி அவனை ஒரு பரிசு பொருளா கொண்டு வந்து வச்சிருக்க. பத்தாக்குறைக்கு இப்பெல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்றேன். இது உனக்கே அசிங்கமா தெரியலையா? ஏய் என்னடா இப்படி சொல்லிட்ட? ஒரு கிங்கா இருக்கிறவன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான். எங்க நாட்டுல இருந்து உனக்கு நாங்க அனுப்புனோமே அந்த மடலை படிச்சல, அந்த லெட்டருக்கு நீ எப்படி பதில் அனுப்புன? ஆம்பளையா இருந்தா தூக்கிட்டு போனேன்னு தானே சொன்ன. அதான் நான் ஆம்பளைங்கிறத காட்டிட்டேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறான். ஜிம்னாக்கு ரொம்ப அழுகையா வருது. இப்ப ஜேகே தான் அப்படியே பாக்குறான். ஹே பேபிடா, போதும், இது வரைக்கும் பேசி பேசி நீ ரொம்ப போர் அடிச்சிட்ட. இப்ப நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்கிற ஓவர் கோட் இதெல்லாமே அப்படியே ரிமூவ் பண்றான். இப்ப ஜிம்னா கிட்டதான் வரான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். இங்க பாரு, வேணாம், என் கிட்ட வராது, என்னை விட்டு தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ல இருந்து அப்படியே நகண்டு அப்படியே தள்ளி போறான். பார்த்தா இப்ப ஜேகே தான் அப்படியே ரொம்ப க்ளோஸ்ல வந்துட்டு அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்ல அப்படியே கை வைக்கிறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். இங்க பாரு பேபி, இதுக்கு மேல நீ நகண்டு போனேன்னா வச்சுக்கோ, கீழே விழுந்துருவ. என் பேபி கீழே விழுந்தா அதுக்கு அடிப்பட்டா எனக்கு தானே ரொம்ப வலிக்கும். என்னோட பேபியை நல்லா பாத்துக்கிற வேண்டிய பொறுப்பு என்னோட தானே. ப்ளீஸ் என்னை விட்டு, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் படுத்துற? இதுக்கு பேசாதுக்கு என்ன கொன்னுடுறான். என்ன பேபி இப்பெல்லாம் பேசுற? உன்னை கொல்றதுக்கான இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். உன்கிட்ட என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். உன்னை இந்த நாட்டோட குயினா ஆக்குறேன். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு ஒரு வாரிசு பிறக்கும். அந்த வாரிசு இந்த கொரியாவே ஆட்சி செய்யும். நினைச்சு பாரு, உன் பேபிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீ ஏன் அதை இக்னோர் பண்ற? வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னா மேலதான் ஓவர் ஆகுறான்.
மோச்சி குட்டி தான் அப்படியே பயத்துல கத்த ஆரம்பிச்சிருது. இல்ல இல்ல வேணாம், உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் அப்படி லெட்டர் எழுதிருக்க கூடாதுதான், ஐம் சாரி, ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்க இருக்கும் போதே இப்போ ஒரு ஹேண்டு தான் அப்படியே ஜிம்னா குலுக்குது. ஹே ஜிம்னா என்னாச்சு, எந்திரி ஜிம்னா அப்படிங்கிற மாதிரி. ஜிம்னா அப்படியே அடிச்சு பிடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்கு. டயம் பார்த்தா ஒரு மூலையில அவன் போய் ஒண்டிட்டு உட்காந்துருக்கான். இப்ப ஜிம்னா தான் அப்படியே எந்திரிச்சு பாக்குறான். எல்லாம் கனவா, கனவு மாதிரியே தெரியல, ஜேகே வந்தானே அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பாக்குறான். ஜேகே வந்தான், அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான், என்னோட கோட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜிம்னா அவன் உடம்பு தொட்டு பாக்குறான். பார்த்தா அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அவன் அப்படியே நினைச்சு பாக்குறான். பார்த்தா ஜேகே அவனோட கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஜிம்னா கிட்டே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனோட கோட்டை ரிமூவ் பண்ணிருந்திருப்பான். இப்ப அப்படியே எந்திரிச்சுதான் மிரர் கிட்ட போறான். மிரர் கிட்ட போயிட்டு அவனோட கோட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறான். நெக்ல எதுவும் பைட் மார்க் இருக்கா அப்படின்ட்டு அவன் அப்படியே யோசிக்கிறான். ஏன்னா அந்த கனவுல வந்து ஜேகே வந்து அவனோட நெக்ல வந்து கிஸ் பண்ணி இருந்திருப்பான். அதை அப்படியே தேடி பாக்குறான். இல்ல இங்கதானே அவன் எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ணானே, நெக்ல கூட பைட் மார்க் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரர்ல தான் தேடிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு அச்சு ஒண்ணுமே இல்ல. இப்ப அப்படியே தான் அந்த போசன் மண்டையிலே தட்டுறாங்க. டேய் ஜிமினா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல நீங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும்னு. இப்ப மணி என்னன்னு பாத்தியா? இப்ப மணி கரெக்டா 3 o'clock. இங்க இருந்து நீங்க இப்பதான் தப்பிச்சு போக முடியும். தயங்க அப்படியே பாக்குறான். டேய் நீ ஏன்டா அங்க போய் உட்காந்துருக்க? அது வந்து இவன் பண்ணதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. இவன் தூக்கத்துல என்னை விட்டு எனக்கு அடிக்காத என்னென்னமோ வளர்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் நான் இப்படி வந்து உட்காந்துட்டேன். இவன் எவ்வளவு நேரமா இந்த மாதிரி வளரிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? நான் தூங்கவே இல்லை தெரியுமா? இவன் இப்படி பேசினதுலேயே எனக்கு பாதி பயம் வந்துடுச்சு. யாரோ இவனை கடிக்கிற மாதிரி, இவனோட கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி என்னை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணத்தை காட்டுறான். அதுல பார்த்தா சப்புன்னு ஒரு அறை வச்சது மாதிரி இருக்கு. ஜிம்னா அப்படியே பாக்குறான். சாரி டேட்டே, நான் வேணும்னு அடிக்கல, நான் கனவுல பயத்துல அடிச்சுட்டேன், அதனாலதான் நான் இங்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டேன். இவன் கூட எல்லாம் நான் தப்பிச்சு போக மாட்டேன். அடிச்சு அடிய பாருங்க, 4 விரல் எப்படி பதிஞ்சிருக்கேன் என் கண்ணத்துல. டேய் நீங்க 2 பேரும் இப்ப இருக்கிற இடம் ரொம்ப மோசமான இடம்டா. இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போகணுங்கிறத பார்க்காம நீங்க என்னடா காமெடி பண்ணிக்க இருக்கீங்க? இல்ல நாங்க தப்பிச்சு போறதுன்னு நினைச்சுதான் நாங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கிட்டே இருந்தோமா. ஆனா எப்படி தூங்கணும்னே தெரியல, தூங்கிட்டோம். சாரி, இப்ப நாங்க எப்படி தப்பிச்சு போறது? ஆமா வெக்கனே, இப்ப அதை மட்டும் கேளுங்க. நீங்க பாருங்க, இப்ப மணி கரெக்டா 2 மணி. இந்த டயத்துல யாருமே இங்க அரண்மனையில முழிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஜங்கு கூட. இப்ப அவன் அவனோட ரூம்ல தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. வேணா இன்னைக்கு ஏன் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச அவன் ரூம்ல தான் அவன் இருப்பான். அதனால அவன் முழிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் கரெக்டான டைம். அதனால நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க. இப்ப அப்படியேதான் ஜிம்னா பாக்குறான். இப்ப நீங்க ஜங்கு கூட ஒன்னா இருந்திருக்கீங்களா? எங்க, நான் அவன் கூட ஒன்னாலாம் இருந்தது கிடையாது. அவன் என் ரூமுக்கு வந்தானா வச்சுக்கோ, என்னை முழுக்க டார்ச்சர் மட்டும்தான் படுத்துவான். வேணா ஜிமினா, நான் ஒன்ன மாதிரிதான் அவனை எதிர்த்து நானும் சண்டை போட்டேன். அதுக்கு பழி வாங்குற விதமா தான் அவன் என்னை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கான். அவனுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் என்ன ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுவான். நானும் அவனும் ஒன்னாலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது ஜிமினா. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கையில விளையாடுற ஒரு விளையாட்டு பொம்மைனா. அவன் எப்பெல்லாம் குளுக்குறானோ நான் அப்பெல்லாம் சினுங்கணும். அந்த மாதிரி என்னை ஆட்டி வச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் இந்த சிறையில இருந்து நான் வெளியே போவேன்னு. அதுக்காண்டி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் உங்க கூட தப்பிச்சு வரணும்னு பார்த்தேன்னா வச்சுக்கோ, கண்டிப்பா அவன் என் ராஜ்யத்தை தான் டார்கெட் பண்ணுவான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நானுங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான். 3 பேருமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப இடைஞ்சல் பண்ணுவான். அதனால நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்க. நான் இங்க அரண்மனையில இருக்கிறேன். ஆனா இந்த மடலை மட்டும் எப்படியாவது என்னோட பிரதர் கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். இந்த ஒரு ஹெல்ப்பை எனக்கு பண்ணு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்றாங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவங்களும் ஜிம்னாவும் சரி, அதுக்கப்புறம் தயமும் சரி எதுவுமே சொல்லல. அவங்களும் அரண்மனையை விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவெடுக்கிறாங்க. இப்ப அப்படியே தான் ஜிம்னாவும் சரி தயங்கும் சரி அந்த பர்சன் அப்படியே ஹக் பண்றாங்க. அவங்களுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. தயங்க அப்படியே சொல்றான், கடைசியா ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன் ஹயாங், நீங்களும் எங்க கூட வந்துருங்க. நம்ம ரொம்ப தூரம் போயிடலாம், இவன் கண்ணிலே படாத தூரத்துக்கு போயிடலாம். அது நடக்காது தயாங். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவும் அவன் கண்ணில் சிக்கிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி சிக்கும் போதெல்லாம் அவன் எனக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் தெரியுமா?
அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன் அவங்க மேல போட்டிருக்கிற கோட்டை தான் அப்படியே ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணி அவங்களோட பேக் சைட் தான் காட்டுறாங்க. அவங்க முதுகுல ஃபுல்லா அவ்வளோ சூடு வச்ச தழும்பு இருக்கு. இதை பார்க்கும்போதே ஜிம்னாவுக்கும் சரி தயாங்கும் சரி அவ்வளோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அதை அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. அதுல இன்னுமே ஒரு சில காயம்லாம் ஆறாம அப்படியே தான் இருக்குது. ஐயா என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, நீங்க 2 பேரும் தப்பிச்சு போகும்போது தயவு செஞ்சு சொல்றேன், அவன் கண்ணில் திருப்பி பற்றாதீங்க. அப்படி நீங்க அவன் கிட்ட மாட்டிக்கிட்டா கூட நீங்க சூசைட் பண்ணிக்கோங்க. ஆனா அவன் கையில மட்டும் சிக்கிறாதீங்க. உங்களுக்கு சாவை விட ரொம்ப மோசமான ஒரு தண்டனையை அவன் கொடுப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் உங்களை கொல்லுவான். அதனாலதான் சொல்றேன், தப்பிச்சு போகணும்னு முடிவெடுத்துட்டீங்கல்ல, அவன் கண்ணில் மட்டும் பற்றாதீங்க. இப்படி அந்த பர்சன் சொல்லும் போதே 2 பேருக்கும் செம்ம பயமா இருக்குது. ஜிமினா தான் அப்படியே சொல்றான், ஓகே ஹயாங், நாங்க அவன் கண்ணில் படாத மாதிரி ரொம்ப தூரம் தப்பிச்சு போக பாக்குறோம். கரெக்டா நீங்க தப்பிச்சு போயிருவீங்கன்னு நானும் அந்த காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் அப்படியே 2 பேருமே வெளியே கிளம்ப வைக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்தையும் தாண்டும் போது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவ்வளோ பாடி கார்ட்ஸ் நிக்கிறாங்க. அவங்களெல்லாம் தாண்டி வெளியே வந்தா பார்த்தா மேரேஜ் செட்டப்கான ஒரு பெரிய டெக்கரேஷன் வேலை தான் அங்க போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது? என்ன ஜிமினா, இதெல்லாம் என்ன? ஜிமினா தான் அப்படியே சொல்றான், ஏய் தயா, ஜெகே சொன்னால நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ்னு, அது எதுவும் பொய்யல, அது எல்லாமே உண்மைதான். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நாளைக்கு மட்டும் நம்ம அரண்மனையில இல்லைன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? ஜிமினா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்காண்டி நம்ம அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம முதல்ல இங்க நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அரண்மனையை விட்டுமே அவங்க ரொம்ப தூரம் வெளியே வந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே ஒரு காட்டுக்குள்ளதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே மேல நிமிர்ந்து பாக்குறாங்க. பார்த்தா சூரியன் அவ்வளோ அழகா அவங்களுக்கு தெரியுது. அப்படியே டே தான் ஜிம்னாவோட கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்றான். இப்போ சுத்தி அவங்களுக்கு சுத்தி காடு தான் இருக்குது. அவங்களுக்கு எதிரில யாருமே தெரியல. இப்ப அப்படியே ஜிம்னா தான் பாக்குறான், என்ன டே, நம்ம இங்கிருந்து ஓடணும், நீங்க எல்லாம் நிக்க கூடாது. நம்ம அவன் கண்ணில் பட்டுட்டோம்னா அவ்வளவுதான், இன்னும் அவனோட எல்லையில தான் இருக்கிறோம். ஜிமினா கொஞ்சம் மேல பாரு அப்படின்னு சொல்லவும் ஜிம்னாவும் அப்படியே மேல பாக்கலாம். பார்த்தா சூரியன் அவ்வளோ அழகா தெரியுது. இதை பார்த்துட்டு ஜிம்னாவுக்கும் அப்படியே லைட்டா சிரிப்பு வருது. டேய் சூரியன் எவ்வளோ அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்குல்ல. இவ்வளோ நாள் இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட அவன் கிட்ட ஒரு 3 நாள் நம்ம சிறையில இருந்திருப்போமா. ஆனா அதுவே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுல்ல. அரண்மனையை சுத்தி அவ்வளோ படை வீரர்கள், அது இதுன்னு இவனுக்காண்டி பயந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அரண்மனையை விட்டு கூட நம்ம வெளியே வரல. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் கொண்டு வந்து இவன் அரண்மனையில ஒரு நாள் தான் வச்சான். அதுவே நம்மளுக்கு நரகம் மாதிரி தெரிஞ்சுல ஜிமினா. ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்டு தான். எவ்வளோ அழகா இருக்கு. ஜிமினா அப்படியே சுத்தி பாக்குறான். இப்ப அவனுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஜிமினா என்ன நினைச்சானே தெரியல. அப்படியே தயாங்கோட கையை பிடிச்சிட்டு தான் அவ்வளோ ஸ்பீடா ஓடுறான். தயாங்கு ஒண்ணுமே புரியல. ஜிமினா என்ன பண்ற ஜிமினா, எனக்கு வலிக்குது, கொஞ்ச நேரம் நில்ல, ஏன் இப்படி ஓடுற? இங்க பாரு, ஜெக்கி நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் போல. அவனோட ஸ்மெல் எனக்கு இங்க வருது. நீ என்ன சொல்ற? எனக்குலாம் எதுவுமே வரலையே. உனக்கு வரல, ஆனா எனக்கு நல்லாவே வருது. அவனோட பர்ஃப்யூம் ஸ்மெல்ல நான் எப்படி மறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா அப்படியே நினைச்சு பாக்குறான். பார்த்தா அந்த அரண்மனையில 2 பேர் ரொம்ப க்ளோஸா நின்று இருப்பாங்களே, அதுதான் அப்படியே ஜிம்னா நினைச்சு பாக்குறான். என்ன, அவன் பக்கத்துலதான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு நம்ம தப்பிச்சிட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இங்க வந்திருக்கான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜெக்கே தான் செம்ம கோவத்துல அவங்க படை வீரர்களோட அப்படியே அந்த காட்டை சுத்தி வளைச்சு நிக்கிறான். அவன் அவ்வளோ கோவமா உள்ள அப்படியே வந்துகிட்டு இருக்கான். இந்த சைடு ஜிம்னாவும் சரி தயாங்கும் சரி விழுந்தடிச்சு அப்படியே 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தயாங்னால ஓட முடியல. அவன் அப்படியே ஜிம்னாவை பிடிச்சி ஸ்டாப் பண்றான். இல்ல ஜிமினா, என்னால ஓட முடியல, எவ்வளவு தூரம் ஓடி வருது, என்னால முடியல, கொஞ்சம் நில்ல. நான் சொல்றது கேள்றா,
இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த கொஞ்ச தூரத்தை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தயாங்கோட அரண்மனைக்கு போயிடலாம்டா. அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜிம்னாமே சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்ப மூச்சு வாங்குது. தயாங்கா அதுக்கு மேல இருக்கு. 2 பேருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்களா, அதனால 2 பேருமே ரொம்ப வீக்கா இருக்காங்க. இந்த சைடு ஜெக்கு தான் செம்ம கோவத்துல உட்காந்துருக்கான். இங்க பாருங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா 2 பேரும் தப்பிச்சு போயிருப்பீங்க. ரொம்ப பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டீங்க. எனக்கு காலையில அங்க அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. அரண்மனையில இருந்து உங்களுக்கு எப்படி தப்பிச்சு போறதுக்கு தைரியம் வந்துச்சு? யாரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. ஆனா கண்டிப்பா இது அவன் பார்த்த வேலையாதான் இருப்போம். உங்களை கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல அவனை நான் தொட்டு. எப்பவும் அவனை மிரட்டுற மாதிரியே பண்ணிட்டு விட்டுருவேன். ஆனா இந்த தடவை முடிவு பண்ணிட்டேன், அவனுக்கு கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் உங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போயிட்டு அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கோவத்துல உட்காந்துருக்கான். இந்த சைடு ஜிம்னாவும் சரி தயாவும் சரி அப்படியே கண்ணு மூணு தெரியாம அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு தான் கேக்குது. ஓய் பெபிடா, எங்க இவ்வளவு சீக்கிரமா ஓடுறீங்க? இப்படி சொல்லும் போது அப்படியே 2 பேருமே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அவங்க ஜிம்னாக்கு தெரிஞ்சு போச்சு வர்றது ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நிக்காம அவ்வளவு ஸ்பீடா ஓடுறாங்க. அவங்க பின்னாடியே நம்ம ஜங்குக்கும் தான் குதிரையில அவ்வளவு ஸ்பீடா வரான். இப்ப ஜிம்னா தான் பாக்குறான், அப்படியே தயாங்கையும் பாக்குறான். இதுக்கு மேல சரியா வராது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்ததுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே தயாங்க ஒரு பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுறான். தயாங்க அப்படியே அந்த பள்ளத்துல போய் விழுந்துடுறான். ஜிம்னா அப்படியே ஜங்குக்க தசை திருப்பணும்னு சொல்லிட்டு அவன் நிக்காம அவ்வளவு செம்ம ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடி வந்து ஜங்குக் அப்படியே நிக்கிறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். எங்க பேபி இவ்வளவு ஸ்பீடா போற? நான் வேணா லிஃப்ட் கொடுக்கட்டுமா? என் குதிரையும் நல்லா ஸ்பீடா தான் போகும், ஆனா இந்த குதிரையோட இந்த குதிரை செம்ம ஸ்பீடா போகுதே. நான் வேணா இந்த குதிரையில ரைடு வரட்டுமா? இந்த மாதிரி ஜங்கு கேட்கும் போது அது ஜிம்னா கொஞ்சம் கூட பிடிக்கல. ஜிம்னா அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிறான். இங்க பாரு, எவ்வளவு கேவலமா பேசுற, நீ எல்லாம் ஒரு கிங்கன்னு வெளியே சொல்லிக்கிறாத, எனக்கு அசிங்கமா இல்ல? ஹே பேபி, உங்க 2 பேருக்கும் அசிங்கமா இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிற போறவனை விட்டுட்டு ஓடியாந்துருக்கீங்க, யாரு கூட ஓடி போலான்னு வந்திருக்கீங்க? என்ன எனக்கு தெரியாம உங்களுக்கு யாரும் லவ்வர்ஸ் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் கிடையாது. அதுவும் இந்த ஜேகேக்கு ஒரு பொருள் சொந்தமாயிடுச்சுன்னா அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போற அளவுக்கு எவனுக்கும் தைரியம் இருக்கா? இங்க பாரு ஜேகே, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிருக்க, இதுக்கெல்லாம் மொத்தமா அனுபவிப்ப. ஓ அப்படியா, இப்பவே அனுபவிச்சிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னா கிட்டக்கதான் ரொம்ப க்ளோஸ்ல வரான். இப்பதான் ஜங்குக் ஒண்ணு நோட் பண்றான், பக்கத்துல தயாங்க காணுமே அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே ஜிம்னாவை பார்த்துதான் கேக்குறான். ஹே, என்னோட பேபி டால் எங்க? நீ மட்டும் தான் இருக்க, என் பேபி டாலை காணோம், எங்க போயிட்டான்? எனக்கு தெரியாது. என்ன உனக்கு தெரியாதா? இது என்ன நம்ப சொல்றியா பேபி? நீ நம்புனா நம்பு. நாங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒடியாந்துக்கிட்டு இருந்தான். அப்ப எங்கேயோ நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன், அவன் என் பின்னாடி வரல, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். ஜிம்னா இப்படி சொல்லும் போதே அவனோட வாய்ஸ் எல்லாம் தடுமாறுது. அப்படியே ஜங்குக்கும் புரிஞ்சுக்கிறான். அப்ப தயாங் இங்கதான் எங்கேயோ இருக்கான். சரி பேபி, நீ சொல்ல வேணாம், அவனே வெளியே வருவான், பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஜிம்னா கிட்டதான் ரொம்ப க்ளோஸா போறான். ஜிம்னா அப்படியே பேக்லயே நடந்து போறான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஜங்குக்கு வர சீரே சரியில்லை, ஒரு மாதிரி நக்கலா அப்படியே முன்னாடி முன்னாடி வந்துக்கிருக்கான். இப்ப அப்படியே தான் தயாங்க தள்ளி விட்டு அந்த பள்ளத்தை கிட்டதான் இப்ப ஜிம்னாவும் வரான். இவங்க 2 பேரும் நிக்கிறத அப்படியே தயாங்க பாக்குறான். அவன் அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே நிமிர்ந்து பாக்குறான். ஜிம்னா, நீ ஏன் என்ன இந்த பள்ளத்துல தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது அப்பதான் ஜங்குக்க நோட் பண்றான். அவன் அப்படியே பாக்குறான். ஜிம்னா அப்படியே ஓரக்கணத்துல இந்த பள்ளத்தை அப்படியே பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஜங்குக்க பார்த்தாக்குள்ளே அப்படியே நிக்கிறான். ஏய் உண்மையே சொல்லு, என் பேபி பாய் எங்க? அவன் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? இன்னைக்கு நான் மேரேஜ் பண்றதா இருந்துச்சுடா, 2 பேரும் இப்படி ஒடியாந்துட்டீங்க, நீ கடைசிட்ட ஓகே. அவன் எங்க போயிட்டான்? எனக்கு அவனும் ரொம்ப முக்கியம். எங்க சொல்லு, சொல்லிச்சலும் மாமா கிட்ட சொல்லு பாப்போம். இந்த மாதிரி ஜேகே பேசுறதெல்லாம் கேட்க கேட்க தயாங்க இங்க செம்ம பயமா இருக்கு. அப்படியே ஜிம்னா பாக்கலாம். தயவு செஞ்சு தயாங், நீ சத்தம் மட்டும் போட்டுறாதடா, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும், நீயாவது எப்படியாவது தப்பிச்சு போயிடுறா. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைடு தயாங் தான்
எப்படியாவது ஜிம்னாவை காப்பாற்றணும். நான் எப்படி காப்பாத்துறது? இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? தயாங்கோட கண்ணுலாம் அவ்வளோ டேர்ஸா வருது. ஜேகே அப்படியே ஜிம்னாவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, அவன் இங்க இல்லை. அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? இது என்ன நம்ப சொல்றியா? என்னன்னா அந்த அளவுக்கு கேனப்பையன் நினைச்சிட்டியா? இங்க பாரு, நல்லாவே தெரியும். அவனுக்காண்டி நீ உயிரை கொடுப்ப, உனக்காண்டி அவன் உயிரை கொடுப்பான். இப்போ உன் உயிரை நான் எடுத்துட்டேன்னா அவன் கண்டிப்பா எங்க இருந்தாலும் வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்தியதான் எடுக்கிறான். இங்க இருந்து அப்படியே தயாங்க பாக்குறான். இல்ல இல்ல, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு பயத்துல இருக்கான். தயாங்க இந்த சைடு ஜிம்னா அப்படியே அசராம நிக்கிறான். பரவாயில்ல, நீ என்ன கொண்டாலும் சரி, தயாங்க மட்டும் இங்க வரவே கூடாது. கடவுளே, நல்ல வேலை, எனக்கு சீக்கிரமா இந்த மாதிரி டெத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணை மூடி நிக்கிறான். இப்ப அப்படியேதான் ஜேகே அந்த வாழை அப்படியே ஜிம்னாக்கு எடுத்து ஓங்கி இருந்திருப்பான். ஜிம்னா அப்படியே கண்ணை திறந்து பாக்குறான், என்னோட இன்னுமா வெட்டல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தா ஜேகே தான் அப்படியே நக்கலா சிரிச்சுட்டு இருக்கான். பேபி, உன்னை விட்டுட்டு நான் என்ன பண்றது? கூட உன்னை நான் ஒரு தடவை கூட பண்ணவே இல்லடா. பண்ணியிருந்தா கூட உன்னை கொல்றதுக்கு நான் தயங்கி இருக்க மாட்டேன். ஆனா நான் இன்னும் ஒன் டைம் கூட உன்னை பண்ணாம நான் எப்படிடா கொல்லுவேன்? அதனால இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை கீழே போடுறான். கீழே போட்டுட்டு அவன் மேல போட்டிருக்கிற ஓவர் கோட்டை தான் ரிமூவ் பண்றான். இது எல்லாமே அப்படியே ஜிம்னாக்கு அந்த கனவுல நடந்தது மாதிரியே அவனுக்கு தோணுது. ஏய் ஜங்குக், நீ என்ன பண்ற? ஏய், நீ தள்ளிப்போ, என்கிட்ட வராத. ஏய், நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆக போறேன்டா. நீ என்ன கிட்டக்க வரக்கூடாதுன்னு சொல்ற? அப்ப வேற யார் கூட பண்ணலான்னு ஐடியால இருக்க? இங்க பாரு, நீ நீ நினைக்கிற மாதிரியான பர்சன் கிடையாது. என்னை விட தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடியே பேக்லயே நடந்து போய்க்கிருக்கான். இப்ப ஜிம்னா பார்த்தா சடனா அந்த பள்ளத்துக்குள்ள அவன் உள்ள வந்து விழுந்துடுறான். விழுந்த உடனே இப்ப தயாங்க தான் அப்படியே ஓடியாந்து ஜிம்னா பிடிக்கிறான். இப்ப ஜேகே அப்படியே பாக்குறான். ஹே பேபி பாய், நீயும் உள்ளதான் இருக்கியா? பாத்தியா, எனக்கு ரொம்ப சிம்பிளா போச்சு உங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிக்கிறதுல. ஆனா நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளதான் இறங்குறான். தயானுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவன் அப்படியே ஜிம்னாவை தான் பாக்குறான். பார்த்தா ஜிம்னாக்கு அப்படியே ஹெட்ல இருந்து பிளட் வந்துக்கு இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். ஜேகே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு ஜேகே, ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கூட உன்னை கையெழுத்து கேட்கறேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சு, அவன் ஹெட்ல இருந்து பிளட் வருது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஜிம்னா அப்படியே கான்சியஸே இல்லாம இருக்கான். இப்ப ஜேகே தான் அப்படியே கிட்டக்கு வந்து உட்காந்துட்டு பாக்குறான். ஓ ஓ, என்னோட பேபிக்கு அடிபட்டுருச்சா? சும்மா சொல்லக்கூடாது, லட்டு செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லிக் பண்றான். இது பார்க்க தயாருக்கு செம்ம பயமா இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி கத்தலாம் அப்படிங்கிற மாதிரி போறான். இப்ப அப்படியே தான் அவனோட மவுத்தை தான் அப்படியே க்ளோஸ் பண்றான். பேபி, நீ கத்தாத, கத்திலாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சரியா? இப்போ உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு இந்த காட்டுல இருக்கிற ஒரே பர்சனா நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால நீ கத்துனாலும் வேஸ்ட் தான். நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சும் போக முடியாதுடா. நான் என்ன பண்ணாலும் சரி, இப்ப நீ அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஏன்னா உன் ஃப்ரெண்டு உயிர் உனக்கு முக்கியம் இல்ல? அம்மா, என் ஃப்ரெண்டு உயிர் முக்கியம் தான். ப்ளீஸ் ஜேகே, நான் இனிமேல உன்கிட்ட இருந்து தப்பிச்சு போக மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இவனை எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பேபி பாய், நீ இப்படி கெஞ்சுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? நீ என் காதுல தேன் வந்து பாயுதுடா. நீ உன்ன கெஞ்சு, நான் என்னோட மனசு இறங்குனுச்சுன்னா உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்லாட்டினா அவன் இங்கேயே கடந்து சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உட்காந்துருக்கான். இதை பார்க்க தயாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். தயாங்க தான் அப்படியே ஜேகேவோட காலுக்கிட்ட போய் அப்படியே விழுந்து அப்படியே கெஞ்சுறான். ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். இனிமேல உன்னை விட்டு தப்பிச்சு போகணும்னு நான் பார்க்க மாட்டேன். என் ஃப்ரெண்டை மட்டும் காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜேகே தான் அப்படியே ஈவல் லுக்குள்ள அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ, அப்ப எவ்வளவு தைரியம் இருந்தா ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிருந்திருப்பீங்க. அவ்வளோ நான் படிச்சு சொல்லியும் எவ்வளவு தைரியம்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயாங்கோட நெக்கதான் அப்படின்னு நெரிக்கிறான். நீ என்ன கொண்டாலும் பரவாயில்ல ப்ளீஸ், ஆனா என்னோட ஃப்ரெண்டை மட்டும் காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப அழுகுறான். ஒரு கடத்துக்கு மேல ஜேகேனால இதை தாங்கவே முடியல. அவன் அப்படியே தயாங்கோட நெக்க விட்டுட்டு அப்படியே இப்ப ரெண்டு பேரும் என்ன பாக்குறான். ரெண்டு பேருக்குமே அடி சரியான அடிதான் பட்டிருக்கு.
தயாக்குமே அந்த பள்ளத்துல விழுந்ததுனால அவனுக்குமே கால் கையில எல்லாம் அடிபட்டிருக்கு. ஜிமினாக்கு ஹெட்ல அடிபட்டதுனாலதான் அவன் அப்படியே மயங்கிட்டான். இப்ப அப்படியே 2 பேருமே அவன் செம்ம கோத்துல பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அவன் போய் குதிரையில இருக்கிற ஹேண்ட் கப் எடுத்தாந்து அப்படியே தயாங்க போடுறான். தயாங்க அப்படியே பாக்குறான். ஜிக்கி, நீ என்ன பண்ற? இங்க பாரு, உங்களுக்கு ஃப்ரீடம்லாம் நான் கொடுத்துதாண்டா அங்க வச்சிருந்தேன். ஆனா அதை நீங்க தானே தப்பா யூஸ் பண்ணீங்க. அதுக்கான தண்டனை தான். இப்ப அவன் அப்படியே ஜிமினாவை லிஃப்ட் பண்ணி தூக்கிக்கிறான். தயங்க அப்படியே அந்த குதிரைக்கு பின்னாடி அப்படியே நடந்து வரான். தயங்க அவ்வளோ அழுகையா இருக்கு. அவன் ஃபுல்லா அப்படியே அழுதுகிட்டே வரான். சரி, ஓகேடா, இதோட இந்த பாட்டை இங்க நான் ஸ்டாப் பண்றேன். சீக்கிரமா நெக்ஸ்ட் பார்ட் போட ட்ரை பண்றேன். இதுல வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுவேன். இல்லாட்டினா ட்ராப் அவுட் பண்ணிடுவேண்டா. நான் சீரியஸா தான் சொல்றேன். வேணா இதோட கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் இதை நெக்ஸ்ட் பார்ட் போடுவோமா வேணாமான்னு யோசிப்பேன். வேணா எந்த ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் வந்தாதான் அதை போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நெகட்டிவாவே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இதுல வர கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு தாண்டா நெக்ஸ்ட் எபிசோட்லாம் வரும். இல்லாட்டினா இதோட இது அப்படியே ட்ராப் அவுட் பண்ண வேண்டியதான். ஓகேடா, பாருங்க. டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.